தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்ததே அதிமுக திமுகவின் மிக பெரும் சாதனை என்று பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தேமுதிக வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவரை 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்தும் கும்மியடித்தும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் மேலும் திமுக காங்கிரஸ் இரண்டு கட்சிகளுமே ஊழல் கட்சிகள் என்று குற்றம் சாட்டினார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா இதுவரை 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட எந்த திட்டத்தையுமே செயல்படுத்தவில்லை என்றும் பிரேமலதா விஜயகாந்த் குறை கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் ஓ பன்னீர்செல்வத்தை கடுமையாக விமர்சித்தார். நம்ம ஜெயிச்சு வந்தா தொகுதிக்கும் மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போறோம், தொகுதி எப்படி முன்னேற்ற போறோம், இங்க மக்களை எப்படி வாழ வைக்க போறோம் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க ஓபிஎஸ் பத்தி பேசுங்கன்னு சொல்றீங்க. ஓபிஎஸ் வந்து ஆல்வேஸ் யூபிஎஸ். அதுக்கு மேல அங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எப்பெல்லாம் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போறாங்களோ அப்ப இவருக்கு பவர் வரும்.